அனைத்து சிவனடியார்களுக்கும் அனைத்து பக்த கோடிகளுக்கும் சிவனடியார் பிரிங்கிமலை கோபாலனுடைய அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம எத்தனையோ விஷயங்களை நம்ம இழந்திருக்கோம். ஏன் இந்த பதிவு என்னன்னா, நம்முடைய கலாச்சாரங்களை, நம்முடைய ஆன்மீக பூமிகளை நாம் தொடர்ச்சியாக இழந்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் தற்போது பரங்கிமலை என்றும் புனித தோமையர் மலை என்றும் அழைக்கப்படுகின்ற அந்த மலை முன்பொரு காலத்தில் பிரிங்கிமலை என்று அழைக்கப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் அந்த பகுதி முழுவதுமே பிரிங்கி மாநகரம் என்று அழைக்கப்பட்டது. பிரிங்கி மகரிஷி அந்த மலையில் சிவனை நோக்கி தவம் இருந்த வரலாறு, கல்வெட்டுகள், ஆதாரங்கள் இருந்தும் திட்டமிட்டு வன்மமான முறையில் நம்முடைய அடையாளங்களை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பிரிங்கி மகரிஷியுடைய பிரிங்கி மலையின் வரலாறு முற்றிலும் இருட்டடிப்பு செய்யப்பட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு வேதனையான விஷயம். பிரிங்கி மகரிஷி சிவபெருமான் மேல் அதீத பக்தி கொண்டவர். அந்த பக்தியின் காரணமாக வேறு ஒருவரையும் அவர் வணங்காதவர். அப்படி சிவபெருமானை மட்டும் வணங்கி கொண்டிருக்கும் பொழுது பார்வதி அவர் மேல் கோபம் கொண்டு அவரை சபித்து அவருடைய சக்திகள் எல்லாம் எடுத்து அவர் சாபத்துக்கு உள்ளானார். சிவபெருமானுடைய கட்டளையும் பிரிங்கி மகரிஷி பூலோகத்தில் வந்து இந்த பிரிங்கி மலையில் தவம் இருந்து எம்பெருமான் ஈசன் நந்தீஸ்வரர் வடிவில் காட்சி தந்தார். அதே சமயம் பிரிங்கி மகரிஷியை சபித்ததன் காரணமாக பார்வதியும் சாபத்தை சிவபெருமானை பெற்று திருவண்ணாமலை அருகே அம்மையார் அவர்கள் கடுந்தவம் புரிந்தார்கள். ஆக திருவண்ணாமலைக்கு ஒரு நிகரான ஒரு புண்ணிய பூமி எதுவென்றால் பிரிங்கிமலையாகும். அப்பேற்பட்ட அந்த புண்ணிய பூமியை, புண்ணிய மலையை, ஆன்மீக மலையை திராவிட சித்தாந்தவாதிகள் முற்றிலுமாக இருட்டடிப்பு செய்து அதை அறியாமல் செய்துவிட்டார்கள். 1910 வரைக்கும் அந்த இடமானது பரங்கிமலை என்று அழைக்கப்பட்டிருந்தது. அதாவது பிரிங்கி என்பது பரங்கியாக மாறி மறுவி பரங்கிமலை என்று அழைக்கப்பட்டிருந்தது. கடந்த முறை புனித தோமையார் மலை என்று இப்போது அது அழைக்கப்பட்டு சாலைகளிலும் புனித தோமையார் மலை உங்களை வரவேற்கிறது என்று அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இது முற்றிலும் ஒரு தவறான ஒரு விஷயமாகும். சோழ வம்சத்தை சேர்ந்த ஆதனி என்பவர் அந்த இடத்தில் ஒரு மலை மேல் ஒரு சிவாலயத்தை கட்டியதாக ஒரு வரலாறு இருக்கிறது. அதுக்கு பிற்பாடு வந்த விஜயநகர பேரரசுகளும் அங்கே ஒரு ஆலயத்தை மீண்டும் கட்டியதாக வரலாறுகள் இருக்கிறது. அதை குறித்த செப்பேடுகள், கல்வெட்டுகள் திருவான்மையில் அமைந்திருக்கின்ற மருதீஸ்வரர் கோயில் கல்வெட்டுகளிலும் திருசூலநாதர் அந்த கோவிலும் பிரிங்கிமணிவர் வழிபட்ட இப்போது சென்னை அருகில் இருக்கின்ற நந்தம்பாக்கம் என்கிற நந்தவனத்தில் இருக்கின்ற ராமர் கோயிலும் மலையடிவாரத்தில் இருக்கின்ற நந்தீஸ்வரர் ஆலயத்திலும் காசி விஸ்வநாதர் பற்றோடில் அமைந்திருக்கின்ற காசி விஸ்வநாதர் ஆலயத்திலும் வரலாற்று சின்னங்கள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, 1910க்கு முன்பதாக எஸ்எல்ஆர் காப்பிகளிலும் அந்த மலை பிரிங்கி மலை என்றே அழைக்கப்பட்டு ஆதாரங்கள் இருக்கிறது.
இந்த பிரிங்கிமலையை 21 பௌர்ணமிகளிலே சுற்றி வந்தால் நம்முடைய முன்ஜென்ம பாவங்கள் மறைந்து போகும். ஏனென்றால் இந்த ஸ்தலம் பாவ விமோசனம் பெற்ற ஒரு ஸ்தலம். இங்கே பூர்வ ஜென்ம பாவங்கள் இந்த மலையை சுற்றி வருகிறவர்களுக்கு நிச்சயமாக தீரும் என்பது பிரிங்கி மகரிஷியுடைய வாக்கு, அருள் வாக்கு. ஆக அனைத்து பக்த கோடிகளும் தவறாமல் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் இந்த பரங்கிமலை என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரிங்கிமலையில் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் மாலை 5 மணிக்கு கிரிவலம் நடைபெறும். இதை பிரிங்கிமலை கிரிவலம் அமைப்பு குழு இந்து தமிழர் பேரவையின் சார்பாக நடத்துகிறோம். தமிழகம் முழுவதும் இருக்கின்ற சிவ அடியார்கள், சிவபக்தர்கள், பக்த கோடிகள், ஆன்மீகவாதிகள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாய் கலந்து கொள்ள வேண்டும் என்று இதன் வாயிலாக நாங்கள் உங்களுக்கு அழைப்புகளை விடுக்கிறோம். தொடர்ச்சியாக ஒரு மண்டலம் நீங்கள் இந்த பிரிங்கிமலையை சுற்றி வந்தால் உங்கள் வாழ்வில் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும், அது எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும், பிரிங்கி மகரிஷியுடைய அருளால், சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் விடுபட்டு நீங்கள் வாழ்வில் வளம் பெற வழிவகை செய்யும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நம்பிக்கையோடு கடந்து வாருங்கள். பிரிங்கிமலையை மீட்பதற்காக இந்து தமிழர் பேரவையின் சார்பாக பலவிதமான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு இருக்கிறோம். இதற்காக பிரிங்கிமலை மீட்பு குழு என்ற ஒரு குழுவை நாங்கள் அமைத்து அதற்காக சட்டவித போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம். தொடர்ச்சியாக அது குறித்து பலவித முன்னெடுப்பு காரியங்களை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து வருகிறோம். அதற்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பு, ஆதரவும் எங்களுக்கு தேவை. கோழையாக இருந்து வாழ்வதை விட ஒரு நாள் வீரனாக இருந்து மடிவது நலம். இன்னும் எத்தனை காலங்கள் நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய ஆன்மீக மலைகளையும் பூமிகளையும் பறிகொடுத்து நாளைய சந்ததி எந்த நிலைமைக்கு போகுமோ என்ற ஒரு அச்சம் நமக்கு ஏற்படுகிறது. பலவித இன்னல்களுக்கு நாம் ஆளாகி கொண்டிருக்கிறோம், பலவித துன்பங்களுக்கு நாம் ஆளாகி கொண்டிருக்கிறோம். எனது அன்பு சிவனடியார்களே, ஆன்மீக பக்தர்களே, பக்த கோடிகளே, உங்கள் பிரார்த்தனைகளில் இந்த பிரிங்கிமலையை குறித்து உங்களுடைய வேண்டுதல்களை வையுங்கள். அனைவரும் கடந்து வாருங்கள். ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் கிரிவலம், அந்த கிரிவலத்துக்கு நீங்கள் கடந்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து விதமான பிரச்சனைகள், எப்பேற்பட்ட கடன் பிரச்சனைகள், வியாதிகள், தீராத வியாதிகள், பில்லி சூனிய கட்டுகள், பிள்ளை பேர் இல்லாதவர்கள், வாழ்க்கையில் விரக்தி ஏற்பட்டவர்கள், திருமணமாகாதவர்கள், எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் பிரிங்கி மகரிஷியுடைய அருளால் உங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு வாழ்க்கை வளம் பெறும் என்பது அவருடைய அருள்வாக்கு. நீங்கள் நேரடியாக வந்து பாருங்கள். திருவண்ணாமலைக்கு நிகரான ஒரே ஒரு ஸ்தலம் பிரிங்கிமலை மட்டுமே. அது தற்பொழுது கிறிஸ்தவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு அந்த பகுதி முழுவதுமே மதமாற்றம் செய்யப்பட்டு அநேகர் கிறிஸ்தவர்களாக மாற்றியிருக்கிறார்கள். அந்த மலையை கூறு போட்டு பாதிரிகள் விற்று கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து சட்டவிதமான போராட்டங்களும் எடுத்திருக்கிறோம். ஆன்மீக போராட்டங்களை நம்ம முன்னெடுத்து வைத்திருக்கிறோம். அதற்காக இந்து தமிழர் பேரவையின் சார்பாக பிரிங்கிமலை மீட்பு குழு ஆரம்பித்து தொடர்ச்சியான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். இது குறித்து மத்திய அமைச்சர்களையும் நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். பரங்கிமலை என்கிற புனித தோமையர் ரயில் நிலையம் என்பதை மாற்றி பிரிங்கிமலை ரயில் நிலையம் என்றும், அதே போல தபால் துறையிலும் மனு அளித்து தபால் துறை பெயர் பலகையை பிரிங்கிமலை தபால் நிலையம் என்று மாற்ற முயற்சிகளை எடுத்து வருகிறோம். தமிழக அரசுக்கும் கடிதம் ஒன்றை அனுப்ப இருக்கிறோம். முதல்வர்
ஸ்டாலின் அவர்களையும் நாங்கள் சந்தித்து அந்த புனித தோமையார் மலை என்பதை மாற்ற வேண்டும், இது எங்களுடைய உரிமை, எங்கள் மலை எங்கள் உரிமை என்ற நோக்கத்தோடு அவரிடத்திலும் நாங்கள் கோரிக்கை மனுவை இந்த கிரிவலம் முடிந்து அளிக்க இருக்கிறோம். நிச்சயமாக தமிழக அரசும் எங்களுடைய கோரிக்கை, இந்த நியாயமான கோரிக்கையை ஏற்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். பிரிங்கிமலையை மீட்கும் வரை இந்து தமிழர் பேரவை ஓயாது. அதற்காக அமைக்கப்பட்ட பிரிங்கிமலை மீட்பு குழு ஓயாது. அநேக வழக்கறிஞர்கள், அநேக ஆன்மீக பக்தர்கள், சிவனடியார்கள் இந்த பிரிங்கிமலை மீட்பு குழுவில் இணைந்து வருவது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவை தாருங்கள். வருகின்ற 15/5/2022 அன்று மாலை 5 மணிக்கு பரங்கிமலை அடிவாரத்தில் இருக்கின்ற பிள்ளையார் கோயிலிருந்து கிரிவலம் தொடங்கும். இந்த கிரிவல நிகழ்ச்சியில் இந்து மக்கள் கட்சி தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள், ராஷ்டிரிய இந்து மகா சபா தலைவர் வேலுஜி அவர்கள், வீர இந்து பேரமைப்பு தலைவர் முத்துராஜ் அவர்கள், பாரத் முன்னணி தலைவர் ஆர்டி பிரபுஜி அவர்கள், இன்னும் பல இந்த அமைப்பு தலைவர்களும் ஆன்மீக அடியார்களும் கலந்து கொண்டு சிறப்புரை செய்ய இருக்கிறார்கள். அனைத்து பக்தோடிகளும் வந்து இறையர்களை பெற்று செல்லுமாறு உங்களை இருகரம் கூப்பி பிரிங்கிமலை மீட்பு குழுவின் சார்பாக வருக வருக என்று அழைக்கிறோம். தனி ஒரு மனிதனுக்காக அல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றால் இந்த பிரிங்கிமலை கிரிவலத்துக்கு வாருங்கள் என்று பிரிங்கி மகரிஷியின் சார்பில் உங்களை நாங்கள் இருகரம் கூப்பி அழைக்கிறோம். வணக்கம்.